So hey everyone, welcome back to channel, welcome back to my video of Ride with Kali. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் இந்த டாபிக் பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தேன். அண்ட் அந்த வீடியோ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சொதப்பிருச்சுன்னா லைக் ஆடியோ வந்து கரெக்டாக வரல. ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வண்டியோட ஃபோர்க்கு வந்து ஃபோர்க்கில் இருக்கிற ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நான் வந்து ஸ்பான்சர்ஷிப், அதாவது பிராண்ட் கொலாபரேஷன் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறேன், என்னடா 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா இவ்வளோ பெருசாக நான் பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி. பட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் என்னை நோக்கி ஒரு பிராண்ட் கொலாபரேஷனுக்கான ஒரு அப்ரோச் வந்துச்சு. ஸோ அந்த அப்ரோச் வந்ததுக்கப்புறம் ஐ தாட் ஓகே, இது வந்து உண்மையாகவே அப்ரோச் தானாங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பேர் நிறைய சேனல் வந்து ஹேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்வான்ட் மெயில்ஸ்லாம் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பிராண்ட் கொலாபரேஷன் த்ரூவாக தான் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணிவிட்டு ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ தாட் நமக்கும் அதே மாதிரி தான் எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சா. அண்ட் ஐ காட் அ மெயில், ஆக்சுவலி ஒரு கம்பெனி மெயில் வந்துச்சு. அந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே போடுறேன் உங்களுக்கு டிஸ்பிளேல. ஸோ அந்த மெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஐ தாட் ஓகே, இது வந்து ஏதோ சம்திங் வந்து இது மாதிரி ஃபேக் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நமக்கு அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, நம்மனா வந்து அப்ரோச் பண்ணுவாங்களான்னு டவுட்டு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த என்னோட யூடியூப் கம்யூனிட்டி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண மாதிரி ஐ காட் அ மெயில் ப்ரோ, இந்த மாதிரி வந்து மெயில் வந்திருக்கு, பார்க்கலாமா வேணாமான்னு சொன்னப்போ அவங்க வந்து இந்த மாதிரி HTTPSங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்னா செக்யூர்டுன்னு நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு. ஸோ அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாமே ஓகேவா. அந்த மெயில் அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ மார்க்கெட்டிங் ஹெட். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஹெட் உண்மையானவனான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துட்டு, பிகாஸ் ஏதாவது ஃபேக்காக இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் டு தட் மெயில். அந்த மெயில் என்ன போட்டுச்சு, இந்த மாதிரி வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ அ பிராண்ட் கொலாபரேஷன் வித் யூ. அந்த மெயில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பிராண்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்தப்ப அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து சோப்பு சீப் விற்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிராண்ட் லைக் இட்ஸ் அ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கூட வந்து கொலாபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. பிகாஸ் நம்மளோட செக்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ தாட் எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நம்ம வந்து சேல்ஸ்மேன் மேலே பார்க்கறதுக்கு இங்கே வரல, சரியா. நம்ம பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறோன்னா அதை வந்து ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபார்மேட்டிவ்காக பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பிராண்ட் கொலாபரேஷன் வந்தாங்கன்னா பார்க்குற உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட்டுட்டு என்னைய சேல்ஸ்மேன் ஆக்குனா அதுக்குன்னா வேறு ஆள் இருப்பாங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ண வேண்டியதானே. ஸோ என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மெயில் வந்தது. அண்ட் உள்ளே போய் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட காலில் பேசுறதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட் என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி ஆக்சுவலி அது பேஸ் ஃப்ரம் டெல்லி தான். ஸோ அவரே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா மோட்டோ வ்ளாகர் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் மோட்டோ வ்ளாகர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த அப்ரோச்சை வந்து இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் உங்கள் சினி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டோ வ்ளாகர் நேம் சொன்னார், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து சொன்னேன், உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு நாலேஜ், ஒரு பிராண்ட் கொலாபரேஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் ஐ நோ அவனை வச்சு நான் வந்து வீடியோ பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு மென்டாலிட்டி இல்லை. அப்படி பண்ணால் நான் வந்து என்ன சொல்கிறது, இதே பண்ணியிருப்பேன், கால் ரெக்கார்டிங் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்தா அண்ட் ஹி ஹஸ் கிவன் மீ சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு வந்து 20% வந்து நாங்கள் கமிஷன்ஸ் கொடுப்போம், அதுவும் அஃபிலியேட் அக்கௌண்ட் தான், நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், நீங்கள் எப்படினாலும் ப்ரொமோட் பண்ணலாம், அப்படி தான் இப்படி தானே என்னைய சேல்ஸ்மேன் வேலைக்கு அவன் ஆள் எடுத்துகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக உண்மை சொன்ன போனால் அதுதான் உண்மை. ஸோ அந்த இதுக்கு நம்ம கிடையாது, ரைட். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம அந்த இதுக்காக நம்ம இங்கே வரவும் இல்லை. காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன்னா நான் வந்து தமிழை எல்லாம் தெறிக்க விட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதுக்காக நம்ம வரவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நம்மளும் அந்த வேலையை கூப்பிட்ற பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டாயிடுச்சு. ஸோ அதோட லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கம்பெனியில் லெக்சர் சொல்லுவாங்களா, அது மாதிரி நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி பிராண்ட் கொலாபரேஷனுங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்லாம் கொடுத்துருவாங்களாம், நம்மளை சேல்ஸ்மேன் வேலை பார்க்க சொல்கிறாங்க, நீ விற்று கொடுங்கிற மாதிரி. ஸோ அவனுக்கு சேல்ஸ்மேன் வேலை பார்க்க வேணாம் உட்காந்துருக்கேன். அண்ட் எஸ், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தமிழில் போட்ட பேர் தெரிஞ்சிருப்பீங்க, இவனும் ஆரம்பிச்சிட்டாண்டாங்கிற மாதிரி. பட் நான் ஒரே விஷயம் இந்த வீடியோ த்ரூ சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வளர்ந்தாலும் சரி, நான் வளர்னாலும் சரி, எந்த பிராண்டை வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாலுமே இந்த மாதிரி சோப்பு சீப்பு விற்கிற பிராண்டெல்லாம் என்கிட்ட வந்துடாதீங்க. ஆல்ரெடி நான் பயங்கரமாக ஒரு வீடியோ போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என் மேலே செம்ம காலில் இருக்கானுங்க. ஏன்டா நாங்கள் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நாங்கள் வளர்றது உனக்கு
பிடிக்கல இப்படி வந்து பிகாஸ் ஓப்பனாக பேசுறது இங்கே தப்பாக இருக்குது ரைட். அதனால் ஆல்ரெடி கானில் இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அப்புறம் நான் வந்து ஓப்பனாக உடச்சி விட்ருவேன் எல்லாத்தையும். அண்ட் என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்க வேணாம். பிராண்ட் கொலாபரேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைப், பிகாஸ் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதே பெரிய விஷயம் ஓகேங்களா. இதில் வேறு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான ஒரு பினாமோ ஒரு ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி நீங்கள் அதில் போய் காசை போட்டு நீங்கள் நாசமாக போகிறதுக்கு அவன் எனக்கு காசு கொடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது நீங்கள் பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து தெரில, இது எந்த விதமான எதுவும் தெரில. பார்க்குற உங்களுக்கு நான் வந்து உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது இதில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பிராண்ட் அப்ரோச் பண்ணி என்கிட்ட வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான பிராண்ட் அப்ரோச் தயவு செஞ்சு வாங்க. பார்க்குற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னையை வந்து வேலை வாங்குறதோ இல்லை என்னையை வந்து சேல்ஸ்மேன் ஆக்குறதோ வேலையை வச்சுக்காதீங்க. அது நமக்கு செட் ஆகாது, அதை நமக்கு பிடிக்கவும் செய்யாது. அண்ட் இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் வந்து ஐநோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க. பட் ஆல்தோ சப்போஸ் பார்த்தாங்கன்னா மேபி ஆர் மே நாட் பி, பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல அட்லீஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ நான் இதான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை. அண்ட் ஐ ஹோப் நிறைய இன்னும் டிஐஒய் வீடியோஸ், இன்னும் ரைடு வீடியோஸ் அண்ட் கேம்பிங் வீடியோஸ் ஆக்சுவலி வரப்போகுது. நிறைய கேம்பிங் இப்போ பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் see. So thank you for making part of the day. I'll see you soon in the next one. Tata bye bye. Take care and do what you love, my dear friends. Tata bye bye. Stay happy, stay safe. Tata bye bye.